தமனா குச்சி மாதிரிலாம் இல்லையா மச்சி? யாரு தமனா குச்சி மாதிரியா இருக்கு? வழியா யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணணும் தோணுச்சுன்னா விடுங்க, நாங்க பேசுவோம். சர்டிபிகேட் வாங்க வைக்காம விட மாட்டேன். அது கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கேன் ஒரு முறை பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டினேன் ஒரு 6 வருஷம் முன்னாடி. சரியா, பெரிய கான்ட்ரவர்சி. அது தமிழ்நாட்டே கலெக்டர் ஒரு கான்ட்ரவர்சியில நான் மாட்டிக்கிட்டேன். சைட்டே போறிய கொஞ்சம் எந்திரிப்போம் நடப்போம். அதேதான் இதுல நோ ஆடிட் சுகர் ஜூஸ் வேற டயட்ல இருக்கேன். அதை எடுத்துட்டு போய் குடுக்கறதுக்கு நானு நீ ஓட்ட தானே பேசுறேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. ஏன்டா அப்படி இருக்கீங்க கொடுப்பா கரெக்டா லேண்ட் ஆயிடுச்சு. எட்ல ரொம்ப நாளா வந்து இதுதான் விஷயம். இப்போ குண்டா எல்லாத்தையும் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா உடனே வந்து அட்வைஸ் எனக்கு வந்து ஐ அக்செப்ட். எங்களோட நல்லதுக்காக சொல்றீங்க, ஹெல்த்துக்கு வந்து இட்ஸ் நாட் குட் டு பி ஒபீஸ், ஐ நோ தட். பட் எல்லாருமே வந்து இட்ஸ் நாட் லைக் ஐம் நாட் டேக்கிங் எனி எஃபர்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. எடுக்கிறேன், கன்சிஸ்டண்டா பண்றது இல்லை. திடீர்னு வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி டயட் பண்ணி நிறைய வெயிட் குறைப்பேன். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரீக் வந்து நல்லா சாப்பிட்டு பார்ட்டி பண்ணி ஏற்றினதை விட ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டாதான் மனசு நிம்மதியா இருக்கிற மாதிரி ஒரு 2 கிலோ மனசு நமக்கு அந்த மாதிரி. சரியா, குறைச்சதை விட எக்ஸ்ட்ரா 2 கிலோ. சரியா, இப்ப நான் வந்து அந்த அந்த ஸ்ட்ரீக்ல இருந்தேன் நடுவில். எப்போ ஒரு இருந்து ஃபுல் பயங்கரமான ஃபுட்டு. சரியா, சாப்பிட்டது only food மச்சான், only food, only food, no nothing else. no nothing else. எல்லாருக்கும் தெரியும் என்னை பத்தி. தான் கேக்குறோம். அந்த டீ டோட்ல அப்படின்றது நல்லா தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். சரி போயிட்டு வாங்க. நான் இங்கே உட்காந்துருக்கேன், போயிட்டாங்க. நீ இப்போ எழுப்புக்கு போடா, தனியா ஃபுல் ஃபேமிலிக்கும் தெரியும். ஆண்டவா, அது இல்லாம ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கெல்லாம் பேசுறாரு. வீக்லி ட்வைஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடுறது இல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட். சரி, இது என்ன ஏன் வந்து லைக் இந்த சொசைட்டி வந்து ஒபிஸா இருக்கவங்களை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுது? அதாவது ஏன்னா நீ வந்து ஒரு டைம்ல சமூகம் வந்து நல்லா வெயிட்டா இருந்த ஆளு, இப்ப வந்து நல்லா ஸ்லிம் ஆயிட்ட. ஓகேவா, என்னடா ஏன்டா இன்னும் அந்த டாபிக் நீ போலேன்னு நினைச்சேன். வந்து பழைய குஷ்பு மாதிரி இருந்த, இப்ப புது குஷ்பு மாதிரி இருக்க. அது தெரியும், என்னடா நீ இன்னும் அந்த டாபிக்குள்ள போலேன்னு யோசிச்சேன். மச்சான் அப்ப வந்து முரட்டு தீனி. சரியா, நம்ம இருந்த இடம் அப்படி. சரியா, பொலிட்டிக்ஸ்குள்ள இருந்தோம். சரியா, தானா தீனி வந்து விழுந்துச்சு, வந்து இற கிடைக்கல, நம்ம வந்து தேடி அலைய வேண்டியதா இருக்கு. அதாவது சோறு கம்மியாயிருச்சு, அவ்வளவுதான். இன்னொன்னு வந்து வயசாகுது மச்சி. நான் உன்னைய மாத்தி சீன்லாம் போல வயசாயிடுச்சு. இந்த வயசு ஆகும்போது தன்னால் வந்து சுகர் வருதா, பிபி வருதா, இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கணும். அப்படியே செக் பண்ணி நம்மளே வந்து ஃபுட் எல்லாம் கம்மி பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி வாக்கிங் எல்லாம் பண்ணி நம்மளே வந்து பாடியை ஃபிட் எல்லாம் வச்சுக்கணும். புரியுதா? அதுக்கப்புறம் வந்து ஐயோ அது வந்துருச்சு இது வந்துருச்சு எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. பயமுறுத்தானுங்கடா, பார்த்து கூட்டி போ. இது மாதிரி பயமுறுத்துற மாதிரி பேசுறதுதான். இது ஆக்சுவலி என்னோட கம்பெனில, பழைய கம்பெனில என் கூட ஒருத்தன் வேலை பார்த்தேன், ஒரு கேமராமேன் ஒருத்தன். அவன் அந்த மாதிரி தான் லைட்டா அவனுக்கு வந்து ஜாண்டிஸ் இருந்துச்சு. ஊருக்கு போகும்போது அவனை வச்சு செஞ்சு விட்டானுங்க. ஆனா நிஜமே அந்த பையன் ரொம்ப ஜாண்டிஸ் இருந்துச்சு. நைட்டு பஸ் ஏறணும் சென்னை இருந்து, காலையில கோயம்புத்தூர்ல போய் இறங்கும் போது ஆள் எல்லோவா இருக்கான். ஆமா தம்பி, தம்பி முருகேசா, அண்ணனை பாருப்பா தம்பி கண்ணா. இன்னொருத்தர் இருக்கான் மேடி சொல்லி, அவன்கிட்ட என்ன
சொன்னா ஆனா சேச்சுரேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து இருக்கேன் மேடம். சேச்சுரேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு நாளைக்கு. ஆக்சுவலி அவருக்கு வந்து கிளம்பும் போதே இருந்திருக்கு. சோ சின்ன வயசு பசங்களுக்கே வருது. பட் மச்சான் வெயிட் குறைக்கணும் தான். வரும் டைம் வரும். சொசைட்டி வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம உடம்பு குறைக்கணும், நம்ம வந்து ஹெல்த்தை பார்த்தோம்னா சொசைட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அதை வந்து காட்டிக்கணும். கரெக்ட் தான் நீ சொல்றது. நம்ம அந்த டாபிக் வரலாம். சொசைட்டிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணுன்றது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் வந்து நீ சொன்ன மாதிரி எனக்கே என் மேல பயம் வந்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஹெல்த் நிறைய வந்து பட்டுட்டேன்றதுனால நான் வந்து இப்போ ஹெல்த்தியா இருக்கணும்னு ரொம்ப கான்சியஸ் வந்தனாலதான் வந்து இவ்வளவு கேர்ஃபுல்லா இப்ப எடுத்துக்கிறேன். ஒரு ஃபுட் எடுத்துக்கணும்னாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கிறேன். ஒரு வாக்கிங் போகணுன்ற மைண்ட் செட் டெஃபினட்டா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்னால எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன், அந்த பண்ணிக்கிறேன். பட் ஆனா ஒரு சொசைட்டியா போட்டு ஒருத்தங்களை திணிக்க கூடாது இல்லையா? அது நான் கண்டிப்பா ஒன் சைடு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் வந்து இது பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் இன்னொன்னு வந்து ஜெனட்டிக்கலா ஒருத்தவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு ஜெனட்டிக்கலா அப்படி கிடையாது. நம்ம கொஞ்சம் கொழுப்பு எடுத்து கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இல்ல ஒன்னே நான் சொல்ல சிலவங்க இப்ப என்னோட சிஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜெனட்டிக்கலாவே வந்து ஒரு சைடு வைஸ் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவளை வந்து ஃபுல்லா அவளால குறைக்க முடியாது. ஒரு ஜெனட்டிக்கலி ஷி ஹாஸ் அ பாடி ஸ்ட்ரக்சர். அவள் பாடி ஸ்ட்ரக்சர் கம்மி. ஷி கேன் பி லீன் பட் ஷி கேனாட் ஜெனட்டிக்கலி பிகம் டோட்டலி. இப்ப நான் கூட பார்த்தேன்னா ஐ கேனாட் பிகம் டோட்டலி என்ன சொல்றது அப்படியே தமன்னா மாதிரி குச்சி மாதிரிலாம் என்னால ஆக முடியாது. நான் எவ்வளோ திங்காம இருந்தாலும் குச்சி மாதிரிலாம் என்னால ஆகலாம் முடியாது. ஆமா குச்சி மாதிரிலாம் இல்லையா மச்சி? யாரு அம்மா குச்சி மாதிரியா இருக்கு? வழியா தேவையா எல்லாம் இருக்காங்க வழியாத சரியா? சர்டிபிகேட் வாங்க விட மாட்டேன். ஃபேமிலி ஷோவா? ஓகே ரைட். நான் சொல்றது அப்படி இல்ல. அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் வந்து அதாவது ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ எங்களோட ஒரு ஜெனட்டிக்கலி ஒரு உங்க ஃபேமிலி சைடு யாருக்காவது இந்த ஜீன் இருந்திருக்கும். புரியுதா? இப்ப நீன்னு இல்ல, யூ மைட் நாட் ஃபைண்ட் உங்க அப்பா அம்மாக்கு இல்லைனாலும் அவங்க முன்னாடிக்கு யாருக்காவது இந்த ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான் உனக்கு வந்திருக்கும். ஸோ நீ எவ்வளவு கம்மி பண்ணாலும் இந்த ரேஞ்ச் தான் அந்த பல்குள்ள இறக்க முடியுமே தவிர தாண்டி இருக்கும். பட் ஆனா ஹெல்த் வைஸ் நீ பாத்துக்கோ. புரியுதா? நான் என்ன சொல்றேன், நீ எங்க போனாலும் உன்னோட கண்ட்ரோல் எங்க போகுது? போற மதுரையில வந்து பவர் ஓட்டணும் போயிருக்கியா நீ? இந்த நல்லி பிரியாணி சாப்பிடுறியா? வேற மாதிரி இருக்கும். நல்லி இவ்வளவு பெரிய நல்லி இருக்கும். நீ எடுத்த அப்படியே இப்படி வரும். என்ன சொல்லி பாத்துட்டு சாப்பிடாம எப்படி இருக்க முடியும் சொல்லு? இப்ப தெரியுமா ஒரு வேலை இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா நிறைய பேர் பார்த்தனா வச்சுக்கோங்க. இந்த ஃபிட்னஸ் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. அவங்க மேல எனக்கு ஆசை. சரியா? அதான் ரொம்ப ஃபிட்டா இருக்கு. ரொம்ப காஸ்ட்லி மச்சான். இந்த இது ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேன். சோறு வாங்கி திங்கிறது ஈஸியா? காசு கூட நானும் திங்கிறேன். நான் வந்துட்டு என்ன சொன்னேன், அப்ப எனக்கு நிறைய காசு வந்து வாங்கி தின்னேன். இப்ப காசுலயே ஒல்லியாயிட்டேன். அதான் உண்மை. காசு இல்லன்னு சொல்ல முடியாது. Maybe you wanted to reduce weight for so many reasons. I walk regularly. I have to keep myself fit now. I cannot put on. I don't have. If I don't have a choice, நான் வந்து ரொம்ப weight போட முடியாது. யூசுவலா வந்து குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வெயிட் போடுவா. நீங்க வெயிட் நல்லா குறைச்சிட்டானா? ஏன்னா இப்ப இதுக்கப்புறம் நான் வந்து வெயிட் கெயின் பண்ணிட்டேன்னு ஏன் திரும்ப குறைச்சா வந்து சாகிங் ஜாஸ்தி ஆகும். புரியுதா? பாடி வந்து ஆமா 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 ஒன்ஸ் யூ அந்த குறைச்சு திரும்ப குறைச்சு ஏத்தினாதான் பாடி. கரெக்ட். நான் அதனாலதான் வந்து கொஞ்சம் வெயிட் குறைக்குது யோசிக்கிறேன். கம்பி கட்டுற கதையெல்லாம் விடுறாயா இவன்ட்ட என்னத்த? வெயிட் குறைச்சா வந்து மூஞ்சிலாம் வந்து வயசான மாதிரி ஆயிரு தெருவுல. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நம்ம வந்து டைலாம் அடிச்சா வந்து ரொம்ப வயசு தெரியாது. எப்படி இருக்கீங்க? ஆமா பார்த்தா வயசு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மாதிரி. ஆமா சொல்ல மாட்டான் எங்கதான் வந்தாங்களோ ஊருக்கு. அவன் வயசு தெரியுதுங்க. தெரியுதாடா? என்ன அப்படி பச்சை போய் சொல்றீங்க? அப்படி பார்க்கும்போது தலையாட்டேன்னு பழகுன நீங்களே இப்படி பண்ண
இனி யார்கிட்டடா பார்த்து பழகுறது? வயசுன்றத ஒற்று நம்ம ஹெல்த்துக்காக கரெக்ட் மச்சான். அந்த ஆஸ்பெக்ட்ல நான் ஒத்துக்குவேன். பட் இது வந்து நம்ம போன எபிசோட்ல வந்து இந்த சொசைட்டி வந்து ஒரு ப்ரெஷர் வைக்கும் கல்யாணத்துக்குன்னு சொன்னல. கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய கிரைட்டீரியா இதுவும் வெயிட் வந்து குறைக்கணும் அப்படின்றது. சரியா? இதே வந்து ஒரு பொண்ணு என்ன குண்டாருந்தா சப்பின்றாளுங்க. சரியா? பசங்க குண்டா இருந்தா குண்டு பையன், தீனி மூட்டை, ஒபீஸ் இரு, நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இது உனக்கு எப்படி நீ எடுத்துக்கோன்னு வேணா எடுத்துக்கோ. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு கிரியேட் ஆச்சு. செம்ம குண்டு ஒரு பொண்ணு, ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் நேம்ஸ். அவங்க வந்து ரொம்ப ஸ்டைலா இந்த சாரியை கட்டிட்டு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் எல்லாம் போட்டு ஷார்ட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி ஸ்டைல் ட்ரெண்ட் எல்லாம் கிரியேட் ஆயினோன்னே அது அப்படியே குண்டா இருக்கு அத்தனை பசங்களும் பொண்ணுங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? உடனே அது பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ஆயிடுச்சு. ஏன்னா அது பேர் என்ன, பாடி பாசிட்டிவிட்டியா? பாடி பாசிட்டிவிட்டி. எனக்கு வந்து அதுக்கு நம்பிக்கை கிடையாது எனக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் டிஸ்அட்வான்டேஜஸ் பீயிங் இன் ஒபீஸ். ஏன்னா நான் சின்ன வயசுல குண்டா தான் இருக்கேன். இவ்வளவு குண்டா இல்ல, ஸ்கூல் படிக்கும் போது குண்டா தான் இருப்பேன். பட் நான் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுவேன், கபடிலாம் விளையாடுவேன் பசங்களோட சேர்ந்து. கொஞ்சம் அதெல்லாம் ஃபிட்டா தான் இருப்பேன். இருந்தாலும் ஓடிடுவேன், கைக்கு ஓட்டிடுவேன். என் பாடியை பத்தி நீ யாரு? உன் பாடியை பத்தி நான் கமெண்ட் பண்ணல. நீ வந்து அது சோசியல் ஃபோரம்ல கொண்டு போய் போடாதன்னு தான் சொல்றோம். அத வந்து அதுவும் ரொம்ப கொச்சையா போடாதன்னு தான் சொல்றோம். ஆமாவா இல்லையா? ஆமாமா, நான் அது ஒத்துக்குவேன். ஆனா இப்ப நானே இந்த பசங்க சும்மா சொல்றேன், டயட் ஸ்டார்ட் பண்ணணும், எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு தள்ளி போட்டே இருப்பேன். அதை இன்னைக்கு வரைக்கும் தள்ளி போட்டு தான் இருக்கேன். இல்ல, எங்க வீட்டுல ஒரு டயட் உத்தமன் இருக்காரு. ஓகேவா? எப்பவும் போல அந்த உத்தமர் எப்படி ஆரம்பிப்பாருன்னா, அந்த டயட் வந்து 2 நாள் வந்து நைட் ஒன்லி எக்ஸ், மார்னிங் ஒன்லி ஃப்ரூட்ஸ், ஆஃப்டர்நூன் மட்டும் 2 சப்பாத்தி. இது வந்து 3 நாளைக்கு நடக்கும். 3ஆவது நாள் வந்து வீட்டுக்கு வரும்போதே பெரிய பொட்டலம் பிரியாணி, ஒரு கொத்து பரோட்டாவோட தான் வீட்டுக்கே வருவாரு. ரைட்டே முடிஞ்சு. ஆமா, பரோட்டா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டேஞ்சரான ஆளு. ஏன்னா ஒரு டைம் அவன் ஃபுல்லா பரோட்டா எல்லாம் அடிச்சு தள்ளுவேன். இப்போ வந்து என்னன்னா நைட்டு பரோட்டா சாப்பிட்டா வந்து எனக்கு டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. என்ன இததான் நானும் சொன்னப்போ அப்ப ஒத்துக்கல. அங்க பாரு, அங்க ஒருத்த தலையெல்லாம் தொடச்சுக்கிட்டாங்க. தெரியாம சொல்லிட்டவே தெரியாம. முன்னாடிலாம் வந்து அப்படியே ஒரு 7-8 பரோட்டா சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்திட்டு இப்போ ஒரு 8:30 மணி 9 மணிக்கு மேல பரோட்டா லைட்டா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போய் சாப்பிட்டு எல்லாம் டிவி எல்லாம் பார்த்து தூங்கிடுவான். ஒரு 11 மணிக்கு திடீர்னு எந்திரிச்சா போறோம் மேடம் வந்து அங்கிட்டு போய் நான் ஜூஸ் எடுத்துறதுக்குள்ளே தூங்குறியே. இல்ல, அது வந்து நைட் சரியா தூங்கல, அதனாலதான். நீ சொன்ன தெரியுமா, நீ முன்னாடி குண்டா இருந்த, சின்ன வயசுல இருந்தே பிளம்பி தான். என்னோட ஜீனே பிளம்பி ஜீன். ஆனா கேர்ள்ஸ் மட்டும் போட்டு இப்படி இருந்தாதான் அழகு, என்ஹான்ஸ்மெண்ட். இப்ப வந்து பசங்களுக்கும் அந்த ப்ரெஷர் எல்லாம் இருக்கு. நிறைய பேர் வந்து 6 பேக் இருக்கும். ஆமா ஆமா ஆமா, 100%. நான் 6 பேக் எங்க போவேன்? 1 மீல் டே நீ எடுத்து பாரு. 1 மீல் நான் எடுத்து பாருன்னா அப்ப நீங்க யாருமே பார்க்க மாட்டீங்க. போயிருங்க சாமி கிட்ட தெரியும் 1 மீல் டே எல்லாம் இருக்கிறானால. அவ்வளவுதான். ஆனா 1 மீல் டே எடுத்து பாரு. நான் வந்து இது பண்ணிச்சான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணேன். சரியா? எனக்கு வந்து அத ஒரு மாதிரி ப்ரீ டயபெட்டிக் HbA1c வந்து ப்ரீ டயபெட்டிக் காட்டுச்சு லாஸ்ட் இயர். அப்போ வந்து ஜிம் போக ஆரம்பிச்சேன். அதே மாதிரி வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து 14 hours 13 hours அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். லோ கார்ப், ஹை ப்ரோட்டீன் டயட், சப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா. அப்போ வந்து உடனே சரியாகல, ஒரு 2.5-3 மாசம் ஆச்சு. பாடி வந்து நல்லா ஃபிட் ஆயிடுச்சு, ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, எல்லாம் ஓகே. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பிரேக் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவோம் தெரியுமா, எக்ஸ்ட்ராவா அதாயிடும். அது வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி ரீஸ்டார்ட் பண்றதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு. என்ன நம்பி வந்து இந்த பில்டிங் ஓனர் இருக்காருல்ல, அவரு கூட ஜிம்முக்கு படம் கட்டி அவரும் ஆடுறாங்க 2 பேரையும் வச்சு. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வெயிட் கெயின் ஆகும். ஆனா எனக்கு தெரிஞ்சு எதுல நான் பார்த்தேன், ஏன்னா நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன் அந்த மாதிரிதான். எதுல எனக்கு வந்து இஃபெக்ட் கம்மியா இருந்ததோ யோகா மட்டும்தான். அது நீ பண்ணிட்டு நீ விட்டா வந்து அதோட எஃபெக்ட் ரொம்ப கம்மி. அது ஸ்டாப் பண்ணிட்டா மட்டும்தான் உனக்கு வந்து வெயிட் கெயின் ரொம்ப கம்மியா இருந்தது. அதாவது அது இஃபெக்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. அண்ட் என்ன சொல்றது, மைண்ட் வைஸும் யூ ஃபீல் லாட் பெட்டர். நம்ம அந்த என்ன சொல்றது, நம்ம ஒரு பாடி ஷேமிங், அந்த பாடி ஷேம் நம்மளை கம்மி பண்ணி ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி பண்றதெல்லாம் வந்து அதுலதான் எனக்கு
கரெக்டா தோணுச்சு. அண்ட் மோர் ஓவர் இப்ப சொல்றாங்கல்ல அந்த பாடி ஷேமிங்ன்ற விஷயம் நீ சொன்ன மாதிரி நிறைய கம்மியாயி போயிடுச்சு. நிறையவே கம்மியாயிடுச்சு. மென்னுக்கும் சரி விமென்க்கும் சரி நிறையவே கம்மியாயி போயிடுச்சு. பட் ஒன் திங் ஹெல்த் வைஸ் கண்டிப்பா யாரா இருக்கும் மென் அண்ட் விமென் ஷுட் ஃபாலோ இட். அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உனக்கு வந்து முன்னாடி சீரியல் பண்ணிட்டு இருந்த நடுவில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பிரேக்ல இருந்துச்சு. நீ வந்து பிளம்பியா இருந்தப்போ நிறைய உனக்கு சான்ஸ் வந்துச்சா? இப்போ நிறைய சான்ஸ் வருதா? பிளம்பியா இருக்கும் கொட்டுச்சு. அது என்னன்னு தெரியல, கொட்டுச்சு. பிகாஸ் நிறைய நெகட்டிவ் உண்டா இருக்கவங்க குபேரன் சொல்லுவாங்க உனக்கு. நாசமா போனானே என்ன பேச்சு பேசுறாங்க. எனக்கு வேற எனக்கு மட்டும் வர மாட்டேங்க மச்சான். நானும் குண்டாதான் இருக்கேன். இல்ல ஏன்னா நம்ம பார்த்தா குபேரன் வந்துடுறாரு. சொல்றா ஃபுல்லா கடன் தான் கொடுக்குறாரு. நெகட்டிவ் முடிக்காது இந்த ஆர்டர் இந்த ஆட் பண்ண அந்த ஆட் பண்ணுன்றானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேங்கிறானுங்க. நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தனாலே என்னவோ தெரியல. அப்போ பிளம்பியா இருந்தப்போ நிறைய சான்சஸ் வந்தது. ஒரு டைம்ல பயங்கர வந்து பயங்கரமான வெளியில ஆனா இப்ப வந்து என்ன டிஃபிகல்ட்டினா எனக்கு வந்து இப்ப நான் வந்து என்ன ட்ரை பண்ணாலும் அந்த வெயிட் கெயின் ஆக மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பாடி செட் ஆயிடுச்சு. பாடி வந்து ஓரளவுக்கு அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்ல இருந்து என்னோட இதுல இருந்து பாடி செட் ஆயிடுச்சு. ஐ எம் நாட் கிராசிங் மை ஃபுட் ஹேபிட் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் தான் மாத்தணும். ஃபுல்லா மாத்தணும். ஃபுட் ஹேபிட் இதுவும் என்னோட இது வந்து கிராஸ் ஆக மாட்டேன். பட் மோர் ஓவர் ஐ எம் ஸ்டக் டு ஒன் திங். இவ்வளவுதான் என்னோட இதுதான் என்னோட லிமிட்ஸ்ன்னு நான் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டேன். யாரு இப்ப எது சொன்னாலும் எனக்கு காதுல விழாது இல்ல. மாத்தணும் மச்சான். நானும் இன்னைக்கு நாளைல இருந்து மாத்திடுவேன். இந்த நாளைன்ற வார்த்தை இருக்கு தெரியுமா? இதை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் மட்டும் நம்பவே மாட்டேன் மச்சி. நான் இன்னைக்கு நீ சொல்லிட்டேன்னு சொல்லி பாரு. நீ சாப்பிட்டுட்டேன் என்ன பண்றது? இப்ப அடுத்த மீன் செய்யு. ஆனா டேனிஷ் மேனியான்னு ஒரு பையன் இருக்கான் பாத்துக்க. அந்த பையனை பார்த்தா எனக்கு வந்து அவன் பயங்கர இன்ஸ்பயர் ஆகும். ஆனா கொஞ்ச நேரத்துல அவன் பண்றதுலாம் நம்ம பண்ண முடியுமான்னு தெரியல. எனக்கு ரொம்ப செமையா உடம்பு வச்சான். ஆக்சுவலி என் சைஸ்ல இருந்தான். என் சைஸ்ல இருந்து இப்ப இவன் சைஸ்க்கு வந்துட்டான். நிதின் சைஸ்க்கு. அதான் சொல்றேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாரு. கண்டிப்பா உன்னால முடியும். ஒரு 3-4 எபிசோடு வந்து போட்டோம். எப்படி மக்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க பார்த்துட்டு போட்டுட்டு அடுத்து என்ன டாபிக் பேசலாம் அவங்க கிட்ட கேட்டுக்குவோம். ஏன்னா நம்ம டாபிக் பிடிக்கிறது பெரிய விஷயம். அது கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கேன் ஒரு பயமான ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டினேன் ஒரு 6 வருஷம் முன்னாடி. சரியா? பெரிய கான்ட்ரவர்சி. அது தமிழ்நாட்டிலே கலெக்டர் ஒரு கான்ட்ரவர்சியில நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ வந்து என்ன ஆச்சு, எல்லா யூடியூப் சேனலும் வந்து கூப்பிட்டாங்க இன்டர்வியூ கொடுங்க கூப்பிட்டு இருந்தாங்களா. நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏன்னா நான் படத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டரா போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. சீக்கிரமா ஆயிடுவேன், டைரக்ட் பண்ணிடுவேன். பட் அப்போலாம் வந்து அது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த நெகட்டிவிட்டியில நம்ம பேர் வந்து ஃபேமஸ் ஆகும் சொல்லி பயங்கரமா அப்ஸ்காண்ட் ஆயிட்டேன் நான். இப்போ கடைசியா ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் வந்து நானும் அந்த பிரச்சனையில இருந்தவரெல்லாம் சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்து அதுல வந்து திட்டானுங்க என்ன கீழே. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக் லைவ் வந்து அதுல திட்டுறானுங்க. இது ஒரு மாதிரி கூட்டம்ல கமெண்ட்ஸ் போட்டு ஜாலியா இது அவங்க கமெண்ட் போட்டு அவங்க அடிச்ச மாதிரி ஆயிடுறானே அவனுங்க. எது பண்ணாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாதுன்றது புரிய மாட்டேங்குது. இன்ஸ்டால இப்ப அரசியல் சும்மா அப்படியே ஜாலியா இருக்கானுங்க. சும்மா பல்பு என்ன வச்சு அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பெரிய புரட்சி ஒண்ணு பண்ணிட்டான். போயிட்டு ஒரு கமெண்ட் போட்டது இல்ல. ஜாலியா இருக்கானுங்க. இது வந்து நம்ம 2வது எபிசோடா 50வது எபிசோட் கூட பாரு. ஆமா, வாரத்துக்கு ஒரு எபிசோட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாரத்துக்கு 1 கிலோ குறைச்சாவே போடுமாச்சு. என்ன வெயிட்ல இருக்க? தெரியல, 115 116 கிலோ மச்சான். எங்க இருக்கிறது தெரியுமா? இங்கதான் இருக்கேன். ஐயா, ஒரு கேமரா முன்னாடி இவ்வளவு மக்களுக்கு நடுவுல என்ன ஒரிஜினல் வெயிட் சொல்லிருக்கேன். 2 கிலோ டார்கெட் வச்சா கூட கன்ஃபார்மா இதெல்லாம் முன்னாடி பண்ணிருக்கலாம். சரியா? பண்ணி வீடியோ ஒரு வருஷம் வாய் என்ன பிரச்சனை? நான் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏதாவது பேசி விட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன் மாட்டிக்கு போட்டு இருக்கு. நார்மலா பேசுற மாதிரி இது கேமரா மட்டும் பேச முடியல. 6 மாசம் உனக்கு 6 மாசத்துல உன்னால எவ்வளவு குறைக்க முடியும்?
6 months. அப்ப ஜனவரி மாசம் விட்டுலாம். 6 மாசத்துல நீ என்ன குறைக்க பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மாசம். ஜூலைல நீ ஜூலை மாசம் ஒரு எபிசோடு நீங்களா பாப்பீங்க. நான் வந்து நல்லா வெயிட் ரெடியூஸ் பண்ணி என்ன ஆமா ட்ரிம் பண்ணி என்ன அதை பார்ப்போம். சரி, அடுத்து என்ன டாபிக் பேசலாம் அப்படின்றது வந்து கீழே யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணு தோணுச்சுன்னா போட விடுங்க, நாங்க பேசுறோம். ஓகே, பாய்.